ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். 80-90ல் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இங்கே நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறைய இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் நான் 80s அண்ட் 90ஸில் இருக்கிற ஒரு சில சாங்ஸை மேஷப் பண்ணி நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த சாங்கை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 90s மெமரிஸ் நம்ம என்னென்னலாம் நம்ம இப்போ சைல்ட்ஹுட்டில் நம்ம ஸ்கூல் படிக்க இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் கார்த்திகாஸ் கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் வரும். ஸோ நம்ம 80-90ல் நம்ம பிறந்திருந்தா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டு ருசித்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம். உண்மையாகவே சொல்கிறேங்க. நான் 1987 பிறந்தேன். ஸோ நான் என்னோடய ஸ்கூல் படிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா 90ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 20 பைசாலாம் அப்போ இருந்தது. 20 பைசா 25 பைசா அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஓடி போய் ஒரு தாத்தா கடை இருக்கும். அந்த தாத்தா கடையில் போயிட்டு இந்த புளிப்பு மிட்டாயி, இந்த பொரி உருண்டை இதெல்லாம் சாப்பிடுவோம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு வெளியில் இந்த நெல்லிக்காய் மாங்காய்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஐஸ் வண்டிக்காரர்கிட்ட ஐஸு இந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற ஸ்கூல் பசங்க இந்த என்ஜாய்மெண்ட் உண்மையாகவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கவங்க அப்படியே ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த தள்ளு வண்டிக்காரங்க அந்த ஐஸ் வண்டிலாம் இப்போ அதெல்லாம் பார்க்கவே முடியறதில்லை, இந்த குச்சி ஐஸ்லாம். அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உண்மையாகவே இப்போ இருக்கிற பசங்க எது பின்னாடியோ ஓடுறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் அவங்க எது பின்னாடி ஓடுறாங்கன்னு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா ரொம்ப நிறைய விஷயங்களை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலம் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 90ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொரி உருண்டை அண்ட் இந்த மாதிரி கலர் கலர் அப்பளம், தேங்காய் பர்ஃபி, முறுக்கு, கம்மர்கட்டு, மாவு உருண்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட நம்ம சண்டை படித்து ₹1 அந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு 2 உருண்டை அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ பேக்கெட் பண்ணி எவ்வளோ கேட்குறாங்க தெரியுமா பசங்க? ₹100 கேட்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை? நம்ம அந்த காலத்தில் அதாவது நம்ம படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ₹1 கிடச்சாலே நம்மளுக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதில் கலர் கலராக நம்ம மிட்டாயெலாம் வாங்கி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே அந்த லைஃப்பை நான் மிஸ் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ பீஸா பர்கர் அது இதுன்னு வந்தால் கூட இந்த ஸ்நாக்ஸுக்கு சத்தியமாக சொல்கிறேன் அடிச்சிக்கவே முடியாது. அப்போ இந்த அப்பளத்தை கையில் போட்டு அண்ட் அந்த பப்பர் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொற்களிக்காய் அந்த இது ஜவ்வு மிட்டாய், அப்புறம் ரவா லட்டு, அப்புறம் இந்த புளியில் செய்வாங்க. அந்த புளியில் அந்த உருண்டை மாதிரி பண்ணி அதை அப்படியே வாயில் அப்படியே வச்சுட்டே இருந்தாலே அப்படியே இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நாக்கில் எச்ச ஊறுது. அந்தளவுக்கு அவ்வளோலாம் நம்ம ருசித்து சின்ன சின்ன ஸ்நாக்ஸாக இருந்தால் கூட அதை இதை வீட்லேயும் செய்வாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா கடைகளையும் விற்பாங்க. அப்போ ஒரு தாத்தா கடை இருக்கும். அந்த தாத்தா கடை தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கூட ஒரு கடை இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த கடை இருக்குது. இப்போவும் அவங்க அதெல்லாம் விற்கிறாங்க. சின்ன சின்ன இந்த ஜவ்வு மிட்டாய், அந்த பெப்பர் மிட்டாய் அதெல்லாம். அண்ட் இந்த கயிறு மிட்டாய் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஆனால் இந்த பெப்பர் மிட்டாய் நான் சாப்பிட்ருக்கேன். கயிறு மிட்டாய் பார்த்துருக்கேன், பட் நான் சாப்பிட்டதில்லை. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு மிட்டாய், பர்ஃபி, இந்த அது என்ன சொல்லுவாங்க பேக்கெட்டில் ஐஸ் இருக்கும் இல்லையா, கோலா ஐஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் மாதிரி இருக்கும். அதை அந்த பேக்கெட்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாயிலே கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஜூஸ் ஓரியும். அண்ட் சேமியா பால் ஐஸு. இப்போல்லாம் இதை பார்க்கும் போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப இப்போ இதை சாப்பிடணும் போல் ஒரு ஆசை வருதுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். 90s நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி கடைங்க இருக்குதுன்னு இப்போ நான் கூகுளில் பண்ணி பார்த்தா தெரியுது. 90s சாக்லேட்ஸ்னு தனியாகவே ஸ்டோர்ஸ்லாம் இருக்கான். கண்டிப்பாக எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்படியே அள்ளிட்டு வந்துடணும். அந்தளவுக்கு ரொம்பவே இப்போ எவ்வளோ தான் ஸ்நாக்ஸ் வந்தாலும், எவ்வளோ தான் நிறைய தின்பண்டங்கள் வந்தாலும் அந்த டைம் நம்ம சின்ன சின்ன பேக்கெட்டில் தான் இருக்கும் எல்லாமே. அவ்வளோவே
ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த தேன் மிட்டாய் அடிச்சிக்கவே முடியாது. ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா ஸ்நாக்ஸுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேஸ்ட்டு. அந்த பால்கோவா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மில்க்கு ஒரு ஸ்வீட் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலந்தை பழம், பொரி உருண்டை, கொடிக்காய், கமர்கட்டு, பஞ்சு மிட்டாய் இப்போ பார்த்தா கூட நான் வாங்கிடுவேங்க. என் பொண்ணே இல்லை, என்னம்மா நீ இன்னும் சின்ன குழந்த மாதிரி வாங்கிக்கிற அப்படின்னு கேட்பா. பட் நம்ம அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம சைல்ட்ஹுட் மெமரி கண்டிப்பாக வரும். அதை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும். அதே மாதிரி ஜவ்வு மிட்டாயெலாம் வந்து அப்படியே வாயிலேயே அப்படியே ஊற வச்சு அந்த மாதிரிலாம் சாப்பிட்ட நாட்கள்லாம் நினைக்கும் போதே உண்மையாகவே ரொம்பவே நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம். பஞ்சு மிட்டாய் இப்போ பார்த்தா கூட ஓடி போய் வாங்குகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த குழந்தைத்தனம் வெளியே வந்துடும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 80s 90s வந்த படங்கள் வந்து ரொம்பவே ஒரு ஹிட்டு கொடுத்தது. ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சார், அதுக்கப்புறம் முரளி, கார்த்திக், இந்த மாதிரி எல்லாருமே சூப்பர் ஹிட் படங்கள் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி தான் இருக்கும். நல்லா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்போம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பார்ப்போம். அந்த சுகம் வந்து இப்போது சத்தியமாக கிடையாது. இப்போ எவ்வளோ தான் ஹோம் தேட்டரே இருந்தாலும் அந்த தனியாக பார்க்குற ஃபீலிங்க்கும் நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்கும்போது, அதுவும் சின்ன டிவியாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்ம அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம். கண்டிப்பாக அந்த நாட்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த படங்களில் வர பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம ஹிட்டாக ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த 90s ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் அண்ட் படங்களாகட்டும் ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு 90ஸை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் 90s கிட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் 80s 90s மேஷப் சாங்கும் கடைசியாக வருது. ஸோ கண்டிப்பாக அந்த சாங்கை என்ஜாய் பண்ணுங்கள். நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் ஒரு 90s கிட்டாக கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த சாங்கை பார்க்கலாமா? ரெடியாக நீங்கள் வாங்க பார்க்கலாம். செவ்வாழையின் தங்கை என்னை ஒரு நாள் பல நாள் தொடர்ந்தால் அது புதுமை. இனி வருவாய் தருவாய் மலர்வாய் என்னை உயிராய் உறவாய் தொடர்வாய். ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே, மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே. விழி இல்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறல் கொடுத்தாய். திருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ. கனவினில் எந்த உயிர் உறவாகி விடுகையில் இன்று
இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நீ ஞாபகம் வெள்ளி